ஹலோ கைஸ், வெல்கம் டு டிசைன் இன் தமிழ் பிளெண்டர் பேசிக்ஸ் பார்ட் 5. போன வீடியோவில் நம்ம காஃபி மிஷினை எப்படி கம்ப்ளீட்டாக மாடல் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம மாடலுக்கு எப்படி மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணி லைட்டிங் செட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த ரெண்டு ஸ்க்ரீனை ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்க்ரீனை வந்து ஒன்றாக்கிடலாம். ஒன்றாக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த ரெண்டு ஸ்க்ரீன் பார்ட்டிஷனுக்கு நடுவில் இந்த மாதிரி ஏரோ இருக்கும்போது வச்சுட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி ஜாயின் ஏரியாஸ் கொடுத்து லெஃப்ட்டு தள்ளி கிளிக் பண்ணிட்டோம்னா ரைட் சைடு இருக்கக்கூடியது கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு மெட்டீரியல் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெட்டீரியல் கொடுக்குறதுக்கு வந்து நம்ம ஷேடிங் டேபுக்கு போகணும். ஷேடிங் டேப் மேலே ஏதோ டெக்ஸ்சர் பெயிண்ட்டுக்கு அடுத்து ஷேடிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அங்கே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நமக்கு ஸ்க்ரீன் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். இது வந்து நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து நம்மளுடைய மாடல். இப்போ ஷேடிங் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆடானை வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். அதுக்கு எடிட்டில் போயிட்டு ப்ரெஃபரன்ஸில் போயிட்டு இதில் நோட்னு மட்டும் டைப் பண்ணிக்கிடுங்க. இல்லை நோட் ரேங்குலர்னு இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம பட்டன்ஸுக்கு வந்து நம்ம மெட்டீரியல் கொடுக்கலாம். இந்த பட்டன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நியூ கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு டிஃபால்ட் மெட்டீரியல் வந்து எனேபிள் ஆகிடும். இதில் மெட்டீரியல் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஒயிட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ரஃப்னஸ் வந்து 0.85 கொடுத்துக்கிறேன். இந்த ரஃப்னஸ் என்ன செய்யணும்னா, இது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கணும், எவ்வளோ ஷைனியாக இருக்கணும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணும். இப்போ நம்மளுக்கு இது என்ன மெட்டீரியல் கொடுத்தோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. அதுக்கு என்ன செய்யணும்னா, இசட் அமைக்கி மெட்டீரியல் ப்ரிவ்யூ அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து கொடுத்துக்கலாம். இல்லை ரெண்டர்னு போனீங்கன்னா ரெண்டர் ப்ரிவ்யூ காட்டும். இதில் வேர்டில் போய் ஈவிங்கிறதுல சைக்கிள் வச்சுக்கிறேன். ஆனால் இப்போ கூட நம்ம மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குது, அதோட தன்மை என்னன்னு நமக்கு தெரியல. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய வேர்ல்டு சீனில் எந்த லைட்டுமே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன், இல்லை டிவைஸ் சிபியூ அப்படிங்கிறத ஜிபியூன்னு மாற்றிக்கிறேன். நம்மளுக்கு ஃபாஸ்டாட் வந்து ஜிபியூ வந்து ரெண்டர் ஆகும். ஓகே, இப்போ நம்ம லைட் வைக்கணும். லைட் வைக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து மெஷில் ஒரு பிளேன் கொடுத்துக்கிறேன். இதுதான் பேக்ரவுண்ட் பிளேன். இது எதுக்குன்னா நம்ம லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இதை எடிட் மோடில் போயிட்டு ஹெச் செலெக்ஷன் வச்சு இதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணி மேலே இழுத்துக்கிறேன். இது பேக்ரவுண்ட் லைட்டை பவுன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை வந்து கண்ட்ரோல் ஏ ஸ்கேல் கொடுத்து இதை வந்து நான் கொஞ்சம் ஒரு கர்வ் மாதிரி ஆக்கிட்டு ரைட் கிளிக் ஸ்மூத் பை ஆங்கிள் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதில் லைட் ஆட் பண்ணணும். அதுக்கு ஷிஃப்ட் ஏ கொடுத்து லைட்டில் போய் ஒரு ஏரியா லைட் கொடுத்துக்கிறேன். ஏரியா லைட் வந்துடுச்சு. இதில் நம்ம 3D கர்சரில் இருக்குது, இதில் கொஞ்சம் மேலே ஆக்கணும். அதுக்கு மூவ்க்கான ஷார்ட்கட் ஜியை ப்ரெஸ் பண்ணி இசட் ஆக்சிஸில் மேலே ஏற்றிக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு ஒரு லைட் தெரியுது பார்த்தீங்களா. இதை ஸ்கேல் பண்ணிக்கிட்டேன். ஸ்கேல் பண்ணிவிட்டு டாப் ஆங்கிள் வந்து இதை கொஞ்சம் ஆங்கிள்டாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதை எக்ஸ் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணுறேன். இப்படி ரொட்டேட் ஆகுதா? அப்போ இசட் ஆக்சிஸில் நம்ம ஆப்ஜெக்டை பார்த்து வச்சுக்கலாம். இப்போ இதோட லைட்டோட பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை கூடுறதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த ரைட் சைடில் இந்த பல்ப் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பவரில் வந்து நம்ம 100 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இது 100 வாட்டுக்கான பவரை வந்து அவுட்புட் பண்ணும். ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கலாம், ஒரு 300 வைப்போம். இது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். எப்போதுமே நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு லைட்டிங் பண்ணும்போது ஒரு 3 பாயிண்ட் லைட் செட்டப் வச்சா நல்லாயிருக்கும். 3 பாயிண்ட் லைட் செட்டப் அப்படிங்கிறது இப்போ இதை மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணி ஷிஃப்ட் எக்ஸ் அடிச்சுட்டு RZ இங்கே வச்சுக்கிறேன். இப்போ இதோட பவரை வந்து நான் இதுக்கு பாதியாக குறைச்சிக்கிறேன். ஸோ இப்போ ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடலில் பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததுக்கு இப்போது நல்ல வெளிச்சமாக நம்ம நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ இதை கேமரா ஆங்கிளில் போய் பார்க்கலாம். அதுக்கு டில்டா வியூ கேமரா கொடுத்துட்டோம்னா நமக்கு கேமரா ஆங்கிள் வரல. ஏன்னா நமக்கு கேமராவே இல்லை. அதுக்கு ஒரு கேமரா ஆட் பண்ணணும். அதுக்கு ஷிஃப்ட் ஏ இதில் கேமரான்னு கொடுத்துடலாம். இந்த கேமராவும் இங்கே ஆட் ஆகிருக்கு. GX மேலே மூவ் பண்ணிக்கிறேன், GY பின்னாடி மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு இப்போ கேமரா ஆங்கிள் போனோன்னா வியூ கேமரா ஆங்கிள்னு சொல்லி நம்ம கேமரா ஆங்கிள் கிடச்சிருச்சு. இப்போ இந்த கேமரா ஆங்கிளில் நம்மளுடைய காஃபி மிஷின் தெரியுது, அந்த பேக்ரவுண்டும் தெரியுது. இப்போ அந்த கேமரா ஆங்கிள் நம்ம கொஞ்சம் உள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வெளியில் வந்து இந்த கேமராவை முன்னாடி மூவ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம எண்ணமைக்கு ஏற்கனவே நம்ம பண்ணியிருந்த மாதிரி கேமரா டு வியூ கொடுத்துட்டு இப்போ கிளிக் பண்ணி கண்ட்ரோல் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிட்டோன்னா நமக்கு இப்போ நம்மளுக்கு கேமரா வியூவும் கிடச்சிருச்சு. ட்ரைபாயிண்ட் லைட் செட்டப்னு சொல்லியிருந்தோம். 2 லைட் தான் கொடுத்துருக்கோம். அப்போ இன்னொரு லைட் என்னென்னா இதுக்கு பின்னாடி கொடுக்கணும். அதுக்கு மறுபடியும் அந்த லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் D கொடுத்து ஷிஃப்ட் Z கொடுத்து பின்னாடி கொண்டு வந்து RZ ரொட்டேட் பண்ணி
வச்சுட்டு இதை டிவைடட் பை 4 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ வியூ கேமரா போயிட்டு இதை கீழே இறக்கலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் இதை ரிஃப்ளெக்டட் லைட்டாக கூட கொடுக்கலாம். ரிஃப்ளெக்டட் லைட்டாக அப்படின்னா என்னன்னா இதை இந்த பேக்ரவுண்டுக்கு கொடுக்கலாம். அதை நம்ம மேலே தூக்கிடலாம். மேலே தூக்கி பின்னாடி இழுத்து இங்கே ஒரு 300 கொடுத்துட்டோம்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இங்கே நம்ம லைட் சேஞ்சஸ் பண்ணும்போது இங்கே எப்படி இருக்குங்கிறத நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்த்துப்போம். அதனால் இதை என்ன பண்ணலான்னா கிளிக் பண்ணி 3D வியூ போட் கொடுத்துட்டு இதை கேமரா ஆங்கிளில் வச்சு Ctrl B அடித்து கரெக்டாக இதை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி ஒரு பாக்ஸாக போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த ஆங்கிள் மட்டும் தான் இல்லை ரெண்டர் ஆகும். ஸோ இதில் வந்து ரெண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கேமரா வியூ கிடச்சிருச்சு. இப்போது நம்ம இந்த லைட்டிங்கை எப்படி மாற்றினாலுமே இப்போ லைட்டிங் நம்ம 300 வச்சுருக்கிறோம். இதை வந்து 100ன்னு மாற்றினா என்ன மாதிரியான எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ இதை நம்ம 300னே வச்சுக்கலாம். 300 வச்சுட்டு கூடுதலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பாயிண்ட் லைட் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு Shift A லைட் பாயிண்ட்டுன்னு கொடுத்து அந்த பாயிண்ட் லைட்டை பின்னாடி தள்ளி அதை GZ மேலே ஏற்றிக்கிட்டு இப்போ இதோட பவரை கொஞ்சம் கூட்டிக்க போகிறேன். ரொம்ப பின்னாடி இருக்குது. ஸோ கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். முன்னாடி கொண்டு வந்துட்டு கொஞ்சம் மேலே எடுத்து இதில் ரேடியஸையும் நம்ம கொஞ்சம் கூட்டிப்போம். இதே நம்ம மாடலுக்கு ஒரு பேக்லிட் ஹேலோ எஃபெக்ட் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி டீநாய்ஸ் கொடுத்துக்கிறேன். வியூபோ டீநாய்ஸிங் வந்து புள்ளி புள்ளியாக தெரியுதில்ல, அது இல்லாமல் கிளியராக காட்டும். ஓகே ரைட். இப்போ நம்மளுடைய மாடலோட கலரும் பேக்ரவுண்ட் கலரும் சேமாக இருக்குது. ஸோ பேக்ரவுண்டுக்கு வேறு ஒரு மெட்டீரியல் கொடுத்துக்கலாம். இதுக்கு பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு நியூன்னு கொடுத்து இல்லை BG மேட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு இதோட கலரை நான் ஒரு ஆரஞ்சு கைண்ட் ஆஃப் ஷேடில் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ரஃப்னஸை 0.85 வச்சுக்கிறேன். வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பட்டனுக்கு மெட்டீரியல் கொடுத்துட்டோம். அடுத்த மெட்டீரியல் வந்து இந்த LCDயோட ஃப்ரேமுக்கு கொடுக்கணும். அதுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒயிட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட மெட்டீரியல் அந்த பட்டனோட மெட்டீரியலாக மாறிடும். அப்புறம் இந்த பட்டனுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுக்க போகிறோம். இதுக்கு ஆரஞ்ச் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை ஒரு 0.75ன்னு வச்சு பார்ப்போம். கலரை வந்து கிளிக் பண்ணி நம்ம ஆரஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஆரஞ்சு வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் ஷைனியாக வேணும். இப்போ தான் இந்த ரஃப்னஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணும்போது இதோட அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா இது ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படிங்கும்போது இதுக்கான ஒரு ஷைன் ஒன்று இருக்கும், ரொம்ப ரஃப்பாக இருக்காது. ஸோ இதை வந்து ஒரு 0.27 சம்திங் நம்ம வச்சுருக்கோம். அதே தான் இதுக்கும் ஒரு 0.27 ரஃப்னஸ் கொடுத்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் ஷைனியாக மாறிடும். ஓகே, இப்போ இந்த ஆரஞ்சு மெட்டீரியலை இந்த கம்ப்ளீட் ஷேப்புக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு கீழே வந்து ஆரஞ்சு பட்டன் அப்படி சொல்லி கொடுத்துட்டு ஸ்லாஷ் அமைக்கி இதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர்னு இருக்குது. அதாவது மேலே இந்த பார்ட் வந்து ஒயிட்டும் கீழே இருக்க பார்ட் வந்து ஆரஞ்சு கலர்னு இருக்குது. அதுக்கு எடிட் மோடில் போயிட்டு Shift Alt Z கொடுத்து எக்ஸ்ட்ரே மோடு வந்துட்டு இப்போது இதை மட்டும் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஷேடிங் டேப் இது வரைக்கும் பாருங்கள் மெட்டீரியல்னு சொல்லி இதில் வந்து ப்ளஸ் அமைக்கி இதில் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி இந்த ஒயிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இது ஏன் இப்படி கொடுக்குறோன்னா ஒரு பார்ட்டில் உள்ள ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபேஸஸ்க்கு மட்டும் அந்த நம்ம கலரை அசைன் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணால் தான் அது உங்களுக்கு கரெக்டாக அசைன் ஆகும். அதனால் ஓகே, இது வெளியே வந்துக்கலாம். மறுபடியும் ஸ்லாஷ் அமைக்கிறேன். இப்போ நான் வெளியே வந்தாச்சு. இப்போ கீழே இந்த பர்டிகுலர் ட்ரேக்கு நம்ம ஒரு மெட்டல் ஃபினிஷ் கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா இதோ இருக்குது பாருங்கள், இந்த ஐக்கானில் நியூ மெட்டீரியல் இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் மெட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் இந்த பிரின்சிபல் BSDFல இந்த மெட்டாலிக் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபுல்லாக கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா இது நம்மளுக்கு ஒரு மெட்டல் ஃபினிஷ் கிடைக்கும். மெட்டலுக்கு வந்து ரஃப்னஸ் வந்து 0.5 இருக்குது. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு. ஏன்னா எவ்வளோ ஸ்மூத்னஸ் நமக்கு வேணுங்கிறத பொறுத்து நம்ம இதோட ரஃப்னஸை வந்து கூட்டி குறைச்சிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபேஸை மட்டும் ஆரஞ்சாக கொடுக்கணும். அதுக்கு மறுபடியும் எடிட் மோடில் போயிட்டு ஃபேஸ் செலக்ட் கொடுத்துட்டு எக்ஸ்ரே மோடை எடுத்து விட்டு இதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு
இங்கே மெட்டீரியல் டேப்பை கிளிக் பண்ணி மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸில் ப்ளஸ் அமைக்கி ட்ராப் டவுனை கொடுத்து ஆரஞ்சு பட்டன் அப்படிங்கிறது கொடுத்து அசைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இது ஆரஞ்சு கலரில் அசைன் ஆகிடுச்சு. அதே தான் லெஃப்ட் சைடும் வந்துடும் நமக்கு. ஸோ இந்த ரெண்டு போர்ஷன் வந்து முடிஞ்சது. இப்போ சைடுக்கு நம்ம கலர் கொடுத்தாச்சு. காஃபி மிஷினோட மொத்த பாடிக்கு நம்ம கலர் கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா எடிட் மோடுக்கு போயிட்டு இதில் ஃபேஸ் செலக்ட் கொடுத்துட்டு இல்லை ஒரு ஃபேஸை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஏ கொடுத்து செலக்ட் ஆல் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டா எல்லா ஃபேஸுமே செலக்ட் ஆகிடும். இப்போது இதுவும் சேர்ந்தே செலக்ட் ஆகிருக்கும், நம்ம ஆரஞ்சு சைடும் சேர்ந்தே செலக்ட் ஆகிருக்கும். ஸோ ஷிஃப்ட் கிளிக் பண்ணி அதை டீசெலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ப்ளஸ் கொடுத்து நியூ கொடுத்து இதில் காஃபி ப்ளூ பாடின்னு சொல்லி கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் சைடில் பேஸ் கலரில் இங்கே கிளிக் பண்ணி இந்த ஹெக்ஸ் கோடில் வந்து நான் ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுருந்த கலரை கொடுத்து என்டர் அடிச்சுட்டு இங்கே அசைன்னு கொடுத்துட்டோன்னா இந்த போர்ஷன் ஃபுல்லாமே நமக்கு கலர் மாறிடும். ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம சாலிட் மோடில் வந்தால் நமக்கு இந்த மாதிரியான ஒரு கலர் கிடச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா நமக்கு இந்த செக்மெண்ட் மட்டும் நமக்கு வேறு ஒரு கிரே கலரில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு மறுபடியும் ப்ளஸ் கொடுத்து மெட்டீரியலில் கிரே ஃப்ரண்ட்டுன்னு கொடுத்து என்டர் அடிச்சுட்டு அதை நம்ம அசைன் கொடுத்து இதில் பேஸ் கலரில் இங்கே அந்த ஹெக்ஸ் வேல்யூயை டைப் பண்ணி என்டர் அடிச்சிட்டோம்னா நமக்கு இது கிரே கலரில் கிடச்சிரும். இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது, கவனிச்சிங்கன்னா தெரியும். இதுவும் சென்டரில் இல்லை, இதையும் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி GZ சென்டரில் வச்சுக்கலாம். இதை அலைன் பண்ணுறதுக்கு F3 கொடுத்து ALIGN அலைன் ஆப்ஜெக்ட்ஸ்னு கொடுத்துட்டோன்னா இங்கே அலைன் ஆப்ஜெக்ட்ஸ் காட்டும். நம்மளுக்கு எந்த ஆக்சிஸில் அலைன் பண்ணணுங்கிறது Z ஆக்சிஸில் நம்ம அலைன் பண்ணிட்டோன்னா Z ஆக்சிஸில் எல்லாமே சென்டர் ஆகிடும். இப்போது இந்த மூணையும் செலக்ட் பண்ணி GZ கொடுத்து நம்ம சென்டரில் வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக சென்டர் அலைன்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பட்டன்ஸ்க்கு கலர் கொடுத்துட்டோம், எல்சிடி ஃப்ரேமுக்கு கலர் கொடுத்துருக்கோம், எல்சிடிக்கு கலர் கொடுக்கல. எல்சிடிக்கு எப்படி கலர் கொடுக்குறதுனா எல்சிடி ஃபுல் பாடியை செலக்ட் பண்ணி மறுபடியும் எடிட் மோடில் போயிட்டு ஃபேஸ் செலக்ட் கொடுத்து நடுவில் இருக்க ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைட் நம்மளோட மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டியில் வந்து இங்கே ப்ளஸ் கொடுத்து நியூ கொடுத்து எல்சிடி ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அசைன் கொடுத்துட்டு இதில் கலரை நம்ம எல்சிடிக்கான கலரில் நம்ம கொடுக்குறோம். கொடுத்து வேல்யூவை நம்ம கொஞ்சம் குறைச்சிட்டு இங்கே வந்து ரஃப்னஸில் 0.1 கொடுத்து என்ட்ரு அடிச்சுட்டு இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிடி ஒரு பழைய அந்த எல்சிடி டிஸ்பிளே மாதிரி தெரியும் நம்மளுக்கு. இப்போ நம்ம காஃபி மிஷினுக்கு நம்ம கரெக்டாக கலர் பண்ணிட்டோம். இதை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுக்கு முதல்ல நான் லைட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த லைட்டை கொஞ்சம் கீழே இறக்கி இந்த லைட்டை கரெக்டாக அந்த காஃபி மிஷின் பாயிண்ட் பண்ணுற மாதிரி வைக்கணும். அதுக்கு என்ன செய்ய போகிறோன்னா ஷிஃப்ட் டீயை கிளிக் பண்ணி எந்த டைரெக்ஷனில் சேஞ்ச் பண்ணுறோன்னா அந்த டைரெக்ஷனில் அந்த லைட் பாயிண்ட் பண்ணும். ஸோ காஃபி மிஷின் மேலே வச்சுட்டு இதோட பவரை ஒரு 500 வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மெஷினை இந்த லைட்டை கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு வெளிச்சம் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை நான் டேர்ன் பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும். ஒரு ஆங்கிள்டு நேராக இருக்கிறத விட கொஞ்சம் ஆங்கிள்டாக இப்படி இருந்தால் பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன செய்ய போகிறேன்னா இதை ரொட்டேட் பண்ண போகிறேன். ரொட்டேட்டுக்கு RZ அப்படின்னு சொல்லி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மிஷின் பாடி மட்டும் தனியாக ரொட்டேட் ஆகுது, மீதி எல்லாம் வேறு இடத்துல இருக்குது. ஸோ Ctrl Z கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒரே மாதிரி ரொட்டேட் பண்ணணும்னா என்ன செய்கிறது? அதுக்கு ஷிஃப்ட் A கொடுத்து இதில் ஒரு எம்டின்னு கொடுத்து ஒரு க்யூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நம்மளுக்கு ஒரு க்யூப் எம்டி வந்துருச்சு. இதை SXயில் வந்து அந்த காஃபி மிஷின் சைஸுக்கு பெருசாக்கிக்கிறேன். இப்போது கொஞ்சம் மேலே தூக்கிட்டு GZ மேலே கொண்டு வந்து SZ வந்து பெருசாக்கிட்டு மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ காஃபி மிஷினை கிட்டத்தட்ட என்க்ளோஸ் ஆகிற மாதிரி வந்துருச்சு. டாப்பில் போய் ஒய் ஆக்சிஸையும் பார்த்துக்கலாம், ஒய் ஆக்சிஸையும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட என்க்ளோஸ் ஆகிற மாதிரி வந்துருச்சு. என்க்ளோஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை, பட் நம்மளுடைய ரெஃபரன்ஸுக்காக இப்போது இதில் தனித்தனியாக இருக்கக்கூடிய எல்லா லூஸ் பார்ட்ஸையும் செலக்ட் பண்ணி நம்ம இந்த எம்டியை கிளிக் பண்ணி கடைசியாக அந்த எம்டியை கிளிக் பண்ணி முதல்ல எல்லா லூஸ் பார்ட்ஸ் காஃபி மிஷின் மெட்டல் ட்ரே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த எம்டி க்யூபை செலக்ட் பண்ணிவிட்டு அது ஹைலைட்டாக இருக்கும்போது Ctrl P அடித்து ஆப்ஜெக்ட் கீப் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லி கொடுத்துட்டோன்னா இப்போ நம்ம இந்த எம்டியை எப்படி ரொட்டேட் பண்ணுறோமோ நம்ம காஃபி மிஷின் மொத்தமும் அப்படி ரொட்டேட் ஆகும்.
ஸோ இது நம்ம கொஞ்சம் ஒரு ஆங்கிள்டு இதில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ கேமரா ஆங்கிளையும் கூட நம்ம வந்து கொஞ்சம் வியூ கேமரா ஆங்கிள் இதை கொஞ்சம் லோவர் ஆங்கிளில் இந்த மாதிரி வச்சோம்னா நமக்கு எல்லாம் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, குட். என்ன எடுத்துட்டுருக்குறேன். ஓகே, இப்போ அடுத்து என்னென்னா இந்த பாடிக்கு நம்ம வந்து கலர் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் ஷேட்ஸ் கொடுக்க போகிறோம். இது ரொம்ப பிளெயினாக இருக்குது, ஒரு சிங்கிள் கலரில் இருக்குது. இதில் வந்து டெக்ஸ்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்ஸ்சர் எதுவும் இல்லை. அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா இந்த பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரஃப்னஸை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி இங்கே விட்றேன். இதில் கலர் ரேம்ப் அப்படின்னு அடிக்கிறேன். கலர் ரேம்ப்னு அடிச்சிட்டோம்னா இங்கே வருது பாருங்கள் கலர்னு சொல்லி, இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் T அடிச்சிட்டோன்னா இந்த மாதிரி வரும். இதில் இந்த இமேஜ் டெக்ஸ்சரை மட்டும் நம்ம டெலீட் பண்ணிவிட்டு இந்த மேப்பிங்கை இங்கே நம்ம இழுத்து விட்டுறலாம். இல்லை, இதை கண்ட்ரோல் கிளிக் அண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணால் இது கட் ஆகிடும். இப்போது ஷிஃப்ட் A கொடுத்து நாய்ஸ்ன்னு அடித்து ஒரு நாய்ஸ் டெக்ஸ்சரை உள்ளே கொண்டு வந்து இந்த வேல்யூவை வெக்டாரில் கொடுத்துட்டு இந்த கலரை ஃபேக்டரில் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நாய்ஸ் டெக்ஸ்சர் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த நாய்ஸ் டெக்ஸ்சர் வந்து எப்படி இதில் வந்து டிஸ்பிளே ஆகுது நமக்கு தெரியல. அதை ப்ரிவியூ பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா நாய்ஸ் டெக்ஸ்சரை கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு இது ப்ரிவியூ மெட்டீரியல் அவுட்புட்டில் டைரெக்டாக இதுலேருந்து எடுத்து நாய்ஸ் டெக்ஸ்சர் வந்து கொடுத்துருவாங்க. இப்போது இதில் இப்போ இந்த ஸ்கேலை வந்து நம்ம கூட்டலாம். கூட்டினா நமக்கு இந்த மாதிரி மாறுது பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று மாறுதா. இதுக்கான ரீசன் என்னென்னா இந்த நாய்ஸ் டெக்ஸ்சர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு மாதிரி யூவி அன்ட்ராப் ஆகிருக்கு. யூவி அன்ட்ராப் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ இதில் இருக்கக்கூடிய எடிட் மோடு போயிட்டோன்னா இந்த இந்த பர்டிகுலர் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிருக்கும், இது ரொம்ப கம்மியாக ஸ்ட்ரெச் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை கண்ட்ரோல் A கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி யூவி அன்ட்ராப் ஃபேஸஸில் கியூப் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்குறோம். கியூப் ப்ரொஜெக்ஷன் வந்து உங்களுக்கு என்ன செய்யும்னா இது எல்லாத்தையும் ஈக்குவலாக ஸ்ட்ரெச் பண்ணும். இப்போது நீங்கள் மெட்டீரியலில் போயிட்டு இப்போ நீங்கள் கலர் ரேம்பில் போயிட்டு இதை நம்ம கொஞ்சம் கலர் ரேம்ப் எதுக்குன்னா இந்த டார்க் அண்ட் ஒயிட் ஸ்பாட்ஸை நம்ம எப்படி நம்ம காட்டுறோம் அப்படிங்கிறது, எவ்வளோ டிஃப்ரென்ஸில் காட்டுறோம். இப்போ டார்க்கர் ஸ்பாட்ஸ் ரொம்ப டார்க்காக வேணும், ஒயிட்டர் ஸ்பாட்ஸ் ரொம்ப ஒயிட்டாக வேணுங்கிறத நம்ம அந்த கலர் ரேம்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இது நம்மளுக்கு ரஃப்னஸை எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டார்க்கர் ஸ்பாட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவும் தெரியுதுங்க, ரிஃப்ளெக்ஷன் தெரியுதுங்களா. ஒயிட்டர் ஸ்பாட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரஃப்பாகவும் இருக்கும். ஸோ இது ஒரு டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் நமக்கு இந்த டெக்ஸ்சர் வேண்டாம். நமக்கு எப்படி டெக்ஸ்சர் வேணும்னா இது வந்து மேலேருந்து கீழே நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஸ்கேலில் எக்ஸ் ஆக்சிஸை மட்டும் நம்ம கூட்டுறோம். மேப்பிங்கில் இருக்க ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் கூட்டிட்டு இப்போ நீங்கள் மெட்டீரியல் ப்ரிவியூ போய் பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். மேலேருந்து கீழே இழுத்து வச்ச மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த ஒயிட்டை கொஞ்சம் நம்ம ரைட்டில் இழுத்து விட்டோம்னா நமக்கு இந்த இது மொத்தமாக ஸ்மூத்தாகி இதில் கொஞ்சம் ஸ்மூத்னஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஒயிட்டை நம்ம இன்னும் ஹார்டாக எவ்வளோ ஹார்டாக ரைட்டில் லெஃப்டில் தள்ளுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இது பாடி வந்து ரஃப்பாக மாறும். நமக்கு இது பிளாஸ்டிக் அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஒரு ஸ்மூத்னஸ் வேணும். அதனால் கொஞ்சம் ரைட்டில் தள்ளி இந்த நம்மளுக்கு போதுமான ஒரு ஸ்மூத்னஸில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது நம்மளுக்கான ஒரு ரஃப்னஸ் வந்து கிடச்சிருச்சு. ரைட், இப்போ வெளியில் நம்ம இதில் வந்துக்கலாம்.